ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காவே டிஎன்பிஎஸ்சி. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், மெக்கால தான் இந்தியாவில் கல்விக் கொள்கை அப்படிங்கிற ஒரு இதுவே கொண்டு வந்தார். அது குறித்த ஒரு ஷார்ட் வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். 1835 வாக்கில் தான் டிபி மெக்காலே இந்தியா போகிறாரு. அதுக்கு முன்னாடியே 1823 இந்தியாவில் எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கிழக்கிந்திய கம்பெனி பொது கல்விக்கான பொதுக்குழு ஒன்று தொடங்குறாங்க. இந்த கல்விக்குழு பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரியுது. ஒன்று வந்துட்டு கீழ்த்திசை குழு, இன்னொன்று மேலை குழு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கீழ்த்திசை குழு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியன்ஸோட லாங்குவேஜ் பிராந்திய மொழியிலே அவங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. மேலை குழு வந்துட்டு ஆங்கில வழி கல்வியை வந்துட்டு ஆதரிக்கிறாங்க. ஸோ மெக்காலே ஆல்சோ என்ன பண்ணுறாருன்னா, இது எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு ஆங்கில மரபு குழு கருத்துக்கு ஆதரவு தர்றாரு. இதன்படி 1835 புகழ்பெற்ற இந்திய கல்வியை குறித்த குறிப்புகள், அதாவது மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன், தமிழ் மீடியம் ப்ளீஸ் இங்கிலீஷ்லையும் படித்து வச்சுக்கோங்க அப்படிங்கிற குறிப்புகளை வெளியிடுறாரு. சரிங்களா? இந்த குறிப்புகள் என்ன சொல்கிறாருன்னா, ஆங்கில வழி கல்வி, அதாவது மேற்கத்திய கல்வி கற்கிறதுக்கு ஆதரவளிக்கிறாரு. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியர்கள் வந்துட்டு ரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியர்ஸாக இருக்கணும், விருப்பத்தில் கருத்தில் ஒழுக்க நெறிகள் அறிவில் ஆங்கிலேயராக இருக்கணும், அப்படிங்கிற ஒரு மக்கள் பிரிவினரையே இந்தியாவுக்குள்ளார ஸ்டார்ட் பண்ணுற விரும்பினார். சரிங்களா? ஸோ அதனால தான் அவர் ஆங்கில மரபு குழுவை ஆதரிக்கிறாரு. சரிங்களா? இதுதான் அவர் அந்த ஆங்கில மரபு குழு ஆதரிக்கிறதுக்கான ரீசனும் கூட. ஸோ இந்த டிபி மெக்காலே பார்த்தீங்கன்னா 1834 1838 வரைக்கும் கவர்னர் ஜெனரலினுடைய ஆலோசனை குழுவின் முதல் சட்ட உறுப்பினராக அங்கம் வகித்தவர். சரிங்களா? ஸோ இது ஒரு ரீகால். 1823 பொதுக்கல்விக்கான பொதுக்குழு உருவாக்கப்பட்டது. 2 குழுவாக பிரிகிறாங்க, கீழ்த்திசை குழு, மேலை குழு. கீழ்த்திசை குழு இந்தியன் லாங்குவேஜில் கல்வி கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலை குழு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆங்கில வழி கல்வி ஆதரிக்கிறாரு. மெக்காலேவும் ஆங்கில வழி கல்வி ஆதரிக்கிறாரு. 1835 மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன், இந்திய கல்வி குறித்த குறிப்புகளை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியன்ஸாக இருக்கணும், விருப்பத்தில் கருத்தில் ஒழுக்க நெறிகள் அறிவில் ஆங்கிலேயராக இருக்கணுங்கிற ஒரு சமூகத்தையே உருவாக்க நினைக்கிறாரு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கில குழு ஆதரிக்கிறதுக்கு காரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.